ஹே गाइस, நாளைக்கு உங்களுக்கு தி க்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு மேல கார்ட்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த படத்தை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கன்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களால இந்த படத்தோட ஈஸியா உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்ல ஆல்ரெடி நான் இந்த படத்தை முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். ஏன்னா நீங்க இந்த படத்தை செம்மையா என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் செம்ம காமெடியா இருக்கும். சரி, ஓகே, இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்தலாமா? இந்த வெளி உலகம் அப்படின்றது எப்படி இருக்குன்னே தெரியாம ஒரு குகையை தன்னோட உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு கற்கால ஃபேமிலி ஒண்ணு. இவங்க இது வரைக்கும் இந்த குகையை தாண்டி வெளியே போனதும் இல்ல. இந்த வெளி உலகம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த நாலேஜுமே இல்ல. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த அவங்களோட குகை ஒரு இயற்கை சீற்றத்தால அழிஞ்சு போக சோ இப்போ இவங்க டிராவல் பண்ணி இன்னொரு சேஃபான இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வராங்க. சோ அப்படி இவங்க போற இந்த அட்வென்ச்சரான ஜேர்னி தான் இந்த படமே. அவங்க பண்ற அந்த டிராவல் முழுக்க லவ், எமோஷன், காமெடி, சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்த ஒரு ஃபீல் குட் படம் தான் இந்த க்ரூட்ஸ். சரி வாங்க நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 ஷார்ட்டா பார்த்தலாமா? பார்ட் 1ல இந்த கற்கால குடும்பம் வந்துட்டு அவங்களோட லைஃப் முழுக்க அந்த கோயிலே கழிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்களோட லைஃப்ல இந்த படத்தோட ஹீரோவான காய் இன்ட்ராக்ட் ஆறான். அப்படி அவங்களோட லைஃபுக்குள்ள வந்தவன் ஒரே நாள்ல அவங்களோட லைஃபை மொத்தமா மாத்தி அவங்க இந்த உலகத்தை பார்த்துட்டு இருந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தி இந்த உலகம் இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனா காட்டியிருப்பான். அப்புறம் நான் டுமாரோ அப்படின்ற ஒரு இடத்த தேடி போயிட்டு இருக்கேன், நீங்களே என் கூட வாங்க, எல்லாருமே ஒன்னா ஃபேமிலியா அங்க போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அந்த டுமாரோ அப்படின்ற இடத்த தேடி போயிருப்பாங்க. அதோட அந்த படம் முடிஞ்சிருக்கும். சோ இப்போ பார்ட் 2 இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல நம்ம காய் சின்ன வயசுல இருக்க அந்த சீனை காட்டுறாங்க. இவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இவனுக்கு முன்னாடி இவனோட அப்பா அம்மா தார்ல மாட்டிட்டு இருக்காங்க. இவன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம கர்கிட்ட சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி தான் என்னோட அப்பா அம்மா தார்ல மாட்டி இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதே சீனை தான் அப்படியே காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதுல மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கும்போது இவன் சொன்ன அதே மேட்டர் தான் சொல்றாங்க. இங்க இருந்து போடா தங்கம், நீ தப்பிச்சு போடா தங்கம், அந்த சன்லைட்டை ஃபாலோ பண்ணிப்போ, அது உன்னை லீட் பண்ணும், அது உன்னை ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், அந்த இடத்தோட பேர் தான் டுமாரோ, அதை தேடி போடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இறந்து போக அதுக்கப்புறம் நம்ம காய் வந்துட்டு இவங்க சொன்ன அந்த டுமாரோவை தேடி அவனோட டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்றான். அப்படியே பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள் சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணி போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு இடத்துல என்னோட பெட்டான அந்த பெல்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் பல கிளைமேட்ஸ், பல நாடுகள், பல கண்டங்கள் சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணி போக இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப நல்லா பெரிய பையனா வாழ்ந்துட்டான். ஆனா இன்னும் இவன் அந்த டுமாரோ வந்துட்டு கண்டுபிடிக்கல. இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த சீனை காட்டுறாங்க. இவன் நைட் டைம் ஒரு இடத்துல இந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்போ இந்த நெருப்பு பார்த்துட்டு இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருப்பாங்கல்ல, அதே சீனை தான் காட்டுறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டியிருப்பாங்க, இப்போ நம்ம காயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நெருப்ப வாழ்க்கையில முத பார்த்திருப்பா. அதை வீடா பார்த்துட்டு போது என்ன இந்த பொண்ணு நெருப்ப போயிட்டு இப்படி பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்திருப்பான். அப்ப இவன் நம்ம காய அடிச்சு அந்தான தூக்கி போட்டு இவன் மேல ஒரு பெரிய கல்லா தூக்கி போட போயிருப்பான். சோ அந்த சீனை நமக்கு அப்படியே காட்ட இப்ப கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட ஒரு சின்ன இன்ட்ரோ காட்டுறாங்க. ஹாய்ங்க, என்னோட பேர் ஈப், நான் குகையில வாழ்ற ஒரு மனுஷி. என்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி நாட்கள் நான் குகையில மட்டும் தான் கழிச்சேன். ஆனா இதெல்லாமே இவனை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த குகையை விட்டே வெளியே வந்தேன். இவன் தான் வெளி உலகம் அப்படின்றது எப்படி இருக்குன்னே சொல்லிட்டு எனக்கு காட்டினான். அது மட்டும் இல்லாம இவனை பார்க்கும் போதெல்லாம் வயிற்றுக்குள்ள ஏதோ பட்டர்ஃபிளைஸ் பறக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஃபீலிங்ஸ் பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இதான் லவ்னு சொல்லுவாங்களோ. எனிவே இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னோட ஃபேமிலியோட வாழ்க்கையே மாறிடுச்சு. சோ நாங்க எல்லாருமே இவங்க கூட சேர்ந்து இவன் சொன்ன அந்த டுமாரோவை தேடி நாங்களே இவங்க கூட போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரோ வந்து முடிய இப்ப எல்லாருமே இந்த பெரிய புலியில ஏறி அந்த டுமாரோ நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த கங்கரவங்க எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க, துரத்த ஆரம்பிக்குதுங்க. சோ இதுக்கு பயந்து இவங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு மாண்டேஜ் சாங். இந்த சாங்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க இப்படி டிராவல் பண்ணி போகும்போது இவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைங்க, இவங்களை அட்டாக் பண்ண வர அந்த அனிமல்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா உயிரை கையில பிடிச்சி ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு இடையில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப அங்க இருந்து அந்த எலக்ட்ரிக் ஹீல் கிட்ட ஷாக் வாங்கி இவங்க எல்லாமே தீஞ்சு போய் மேல வந்து விழுவாங்க. சோ இப்படியே இந்த சாங் முடியும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி போகும்போது அந்த டங்க் வந்துட்டு இதுக்கு மேல என்னால பசி அடக்க முடியாது, எனக்கு சோறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா 2 செரி பழம் மாதிரி இருக்குது. அதை போயிட்டு இவங்க கடிக்க அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பறவையோட பேக் சைடு இருக்குது. அதை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிடறான். அது வந்துட்டு இவனை பலார்னு ஒரு அரை விட்டு அங்கிருந்து போக அப்போ நம்ம கருக்கு வந்துட்டு போதும், இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது, ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இங்கே டேரா போட்டு நாளை காலையில இருந்து திரும்ப டிராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா நீயும் நம்ம டங்க் என்ன பண்றீங்கன்னா போயிட்டு தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப அவங்க ரெண்டு பேரும் அட போடாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துறாங்க. இதுங்க தேராது, சரி வாடி நீ நானும் போயிட்டு சாப்பாடு எதுவும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அம்மா நம்ம பொண்ணு அந்த காயம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தா அந்த பக்கம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முடியலையே, ஏமா நீ அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண வரைக்கும் போதும், போயிட்டு 2 பேரும் நெருப்பு மூட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட அவங்க 2 பேரும் போயிட்டு நெருப்பு மூட சொன்ன ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
Hey, you back. இதுக்கு மேல அந்த கருமத்தை என்னால பார்க்க முடியாது. எப்படி இருந்த என் பொண்ணு இவனை எப்ப பார்த்தாலும் அப்பல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றா, தூங்க மாட்டேன்றா, எப்ப பார்த்தாலும் காயின்னு சொல்லிட்டு பைத்து பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒய்ஃப் வந்துட்டு, அட விடுங்க இதெல்லாமே நார்மலான விஷயம், நீ நானும் கூட இந்த வயசுல அப்படிதானே இருந்தோம், 2 பேர் லவ் பண்றாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா வாழ போறாங்க, சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருப்பாங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே தூங்க போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று மேலே ஒன்று படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏய் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் அடியில தான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இவன் அந்த பாடிக்குள்ளலாம் உள்ள போய் பார்க்கறான். போய் பார்த்தா அந்த ஆயா கண்ணு நல்லா திறந்த மாதிரியா தூங்கினுக்குது. இவன் கண்ணை மூடி விடுறான், ஆனால் முடிச்சுக்குது. அட அகோர் ஆயா என்ன இப்படி தூங்கினு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஈப்புக்கிட்ட ஒரு வழியா போயிட்டு, ஹே உன்கிட்ட பேசுன்னு தான் வந்தேன், எனக்கு தூக்கமே வரல, உன் நினப்பவே இருக்கு அப்படின்றான். எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, இவன் வந்துட்டு அவளோட கையில கிஸ் பண்றான். என் கை இல்லை அப்படின்றா. வேற யார் கை அப்படின்னு கேட்டா என் அப்பா கை அப்படின்றா. அடச்சி கருமத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போட நம்ம கர்க் வந்து எழுந்துக்கிறாரு. உன்ட இது பேசணும் தான் வந்தேன், நாளைக்கே நம்ம அந்த டுமாரோக்கு போயிட்டோம் அப்படின்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை, உன் ஃபேமிலியோட தொந்தரவும் இல்லாம 2 பேரும் தனியா ஒரு வீட்டுல எந்த தொந்தரவும் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு என் ஃபேமிலியில இருந்து பிரிஞ்சா, ஆனா நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம தலைவனோட ரியாக்ஷன் பாருங்க. ஆனா இருந்தாலும் ஓகே, இதுவும் நல்லா தானே இருக்கு, நம்ம 2 பேருக்கு மட்டும் அழகா ஒரு வீடு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமா முக்கியமா பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது இவன் மூஞ்சில வந்து ஒரு கால் ஒன்று அடிக்குது. ஆமா பிரைவசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பிரைவசினா இந்த மாதிரி நம்ம காதல்ல எவனும் கால விட மாட்டான், அந்த பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்கிற. ஆனா இங்க இவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்ட நம்ம கர்க்கு வந்துட்டு சுத்தமா தூக்கமே வரல. இவரு பாட்டு புலமையா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எது நேத்து வந்தவன் இவ்வளவு நாள் மாறு மலையும் தோல் மலையும் போட்டு வளர்த்த பொண்ணு அசால்ட்டா பிரிச்சு கூட்டு போலான்னு சொல்லிட்டு பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலமையிலே போயிட்டு இருக்கும்போது அப்ப எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிக்க. அப்படியே இந்த பக்கம் இவங்க எல்லாமே தூங்கி எழுந்துக்கிறாங்க. அப்போ வழக்கம் போல நம்ம டங்க வந்துட்டு இவன் தான் முதல்ல பெட்டு வச்சிருக்கான்ல, ஒரு குச்சி எடுத்து தூக்கி போட்டு போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட, வழக்கம் போல நம்ம சாண்டி பொண்ணு அந்த குச்சி எடுக்கிறதுக்கு அந்த முதலுக்கு முன்னாடி ஓடுறான். அம்மா எங்க பாருங்க அவட்ட எத்தனை தடவை சொல்றது, திரும்ப குச்சி எடுக்கிறது ஓரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப அந்த குச்சி எடுக்க போனவங்க எதையோ பார்த்து பயந்து போன வேகத்துல திரும்ப ஓடி வந்துடுறாங்க. அப்ப அந்த புதருக்குள்ள இருந்து எதோ வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் உடனே எல்லாம் வெப்பன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த ஆயா வந்துட்டு, காய்ஸ் இவங்க 2 பேரும் போயிட்டு புதர்ல இருந்து எதோ கிளப்பி விட்டாங்க, வெளியே எது வந்தாலும் சரி போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரெடியா இருக்கும்போது அந்த புதர்ல இருந்து ஏதோ வந்துட்டு இருக்கு. அப்புறம் கடைசியா பார்த்தா நம்ம தலைவன் வெளியே வந்து அடுத்த செகண்டே இவங்க எல்லாம் போட்டு தள்ளிடுறாங்க. ஒய்ஃப் வந்துட்டு, சாரிங்க பிரிடேட்டர்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, நல்லா நினைச்சப்போ இவ்வளவு நாளுமா என் மேல இருந்து வெறி, சரி அதை கூட உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும் வாங்க என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓட, எதுக்கு இந்த ஆள் இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்தா பெரிய ஒரு வாள், நல்லா பிரம்மாண்டமான அந்த சைனா வால் மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வால் கிட்ட போக அந்த காய் வந்துட்டு சொல்றான், என் லைஃப்ல இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுதான் உலகத்தோட முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப உள்ள இருந்து ஒரு வாய்ஸ், இது ஒன்னும் முடிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா நம்ம கர்க்கு வந்துட்டு அந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு, இது முடிவில்லை இதுதான் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு டுமாரோ அப்படின்றாரு. என்னன்னு போய் பார்த்தா அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு இடம், எங்க பார்த்தாலும் கலர் கலரா பழங்களா இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாரும் வாவ் என்ன இடம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம டங்கு வந்துட்டு வாங்க போயிட்டு சாப்பிடலாம், சோறுன்னு சொல்லிட்டு ஓட. அப்ப நம்ம கர்க்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த இடத்த முறையா நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துல என் பேரை போட்டு ஒரு கல்வெட்டை பதிகிறோம், பிற்காலத்துல வரக்கூடிய சந்ததிகள்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், என்னோட பேரை இந்த ஹிஸ்டரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அடம் போடா அந்த பக்கம் எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஜாமி மாதிரி ஓடுறாங்க. சரி போங்க, ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, இந்த இடத்த நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் போது இவங்க எல்லாம் போயிட்டு நல்லா பசியில் இருக்காங்க இல்லையா, பூந்து விளையாட ஆரம்பிச்சுறாங்க. அங்க இருக்க வாட்டர் மெலன், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வெறித்தனமா சாப்பிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி போதையில அப்படியே சிரிச்சுனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கட் பண்ண அதுக்கப்புறம் எல்லாம் வயிறை முட்டை சாப்பிட்டு படுத்துட்டு இருக்காங்க. டங்கு வந்துட்டு எப்போ இதுக்கு மேல சாப்பிடுறதுக்கு என் வயிற்றுல கொஞ்சம் கூட இடமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இப்ப நம்ம கருக்கு வந்துட்டு, ஆனா என்னோட மெனுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பனானா ஒன்று தொங்கிட்டு இருக்கு. எப்போ என்னப்பா அது மஞ்சள் கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுவாடா அது பேர் தான் வாழைப்பழம், நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரே ஒரு டைம் அது சாப்பிட்டுருக்கேன், வாயில போட்ட உடனே வலுவலுன்னு வலிக்கிட்டு வயிற்றுக்குள்ள போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு பழம் அது, சரி பேசினே இருக்காதுப்பா போய் பொறிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு மேல ஒண்ணு நின்று நம்ம கருக்கு வந்து அந்த பனானாவை பிடிச்சி இழுக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழிங்கெல்லாம் வந்து 1 by 1 கத்த, இதை கேட்டு வந்து பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ட்ராப் ஒன்று விரிச்சு வச்சிருக்காங்க யாரோ, அந்த ட்ராப்ல வந்து இவங்க நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. என்ன கருமனாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இந்த மாதிரி காட்டுவாசிங்க மாதிரியே சீல்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, செருப்பெல்லாம் போட்டிருக்காங்க. வந்துட்டு அதில் சின்னதாக ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஒரு லேடியும் ஒரு ஆள் வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்துட்டு, அடியே நம்ம வச்சு ட்ராப்ல ஏதோ மாட்டிக்குதுரி அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இது ஏதோ உருவமே இல்லாமல் ஏதோ உருண்டையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா குச்சி வச்சு குத்த நல்லா எட்டுன்னு போய்
போயிட்டு ஆயாவோட வாய்க்குள்ளே விட்டுருது. நம்ம ஆயாரு அந்த குச்சியை கரைச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு இதுக்கு பல்லு இருக்குது, கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, அட இவங்க மனுஷங்க தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் அவுத்து விட எல்லாருமே பொத்துன்னு வந்து கீழே விழுகுறாங்க. ஆமாங்க, மனுஷங்களே தான், கோயில வாழ்ற மனுஷங்க. ஆனா இவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லும்போது அப்ப அந்த ஆள் வந்துட்டு உங்களெல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல என்ன இவங்க பேசுறாங்க, ஏன் நீங்க பேசும்போது நாங்க பேச மாட்டோமா, நல்லா பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது சரி விடுங்க, என்னோட பேர் ஃபில், இது என்னோட ஒய்ஃப் ஹோப், நாங்க 2 பேரும் பெட்டர்மேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டர்மேன்ஸ்னா சிறந்த மனிதர்கள். நீங்க வாழைப்பழத்துக்கு வலை விரிச்சு பிடிக்கும் போதே தெரியும் எவ்வளவு சிறந்தவங்களா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. சரிப்பா நாங்க குரூட்ஸ், இது காய் அப்படின்னு சொல்ல காய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்கள பார்த்து நம்ம காய் வந்துட்டு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்க, காய் உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, நீ உயிரோட இருக்கிறத நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பா, நீ திரும்பி வரணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே பாச மலையை பொழிஞ்சிட்டு இருக்க. அப்ப குறுக்க நம்ம கருக்கு வந்துட்டு ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது இந்த காய் வந்து சொல்றான், இவங்க 2 பேரும் என்னோட அப்பா அம்மாவோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன பையனா இருக்கும்போது இவங்க கிட்ட தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃபில் வந்துட்டு ஆமாப்பா நீங்க 3 பேருமே செத்து போயிருப்பீங்கன்னு நினைச்சோம், அதனால தான் இந்த ஆபத்தான உலகத்துல சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்த நாங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம், இந்த அவதார் படத்துல வர மாதிரி ஒரு பெரிய மரம், அதுல நிறைய ஹவுசஸ் எல்லாம் இருக்கு. என்ன பார்த்து இவ்வளவு பெருசா இது மரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சரி பார்த்தது போதும் வாங்க மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு போக, அப்ப ஹீப் வந்துட்டு வழக்கம் போல போயிட்டு அந்த மரத்துல ஏற ஆரம்பிச்சிடா. ஏமா கொஞ்சம் இருமா, இங்க லிஃப்ட் இருக்குது, அதெல்லாம் அப்படி ஏற தேவையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஒன்று வச்சிருக்காங்க, அதுல ஏறிக்க பின்னாடி அந்த புளியும் உள்ள வருது. சரிங்க பெட்ஸுக்கு இங்க அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். கீழே பாக்குறாங்க, பார்த்தா நம்ம சாட்டி வந்து நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதுங்களே பெட்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்களை அந்த வீட்டுக்கு மேல கூட்டிட்டு போய் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குது, பயங்கரமா இருக்குது, சிறந்த மனிதர்களோட வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப நம்ம டங்க் வந்துட்டு அங்க இருக்க விண்டோ பார்த்துட்டு ஆமாங்க என்னங்க இது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், அப்புறம் எப்படி வெளியே இருக்க விஷயம் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன விண்டோவே இப்பதான் பாக்குறானா, ஆமாப்பா இது பேர் தான் விண்டோன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இவங்க 2 பேரும் நம்ம காய்கிட்ட டான் மட்டும் இப்போ உன்னை பார்த்தாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டான் இங்கதான் இருக்காதா, எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, அவன் எங்கேயும் ஒளிஞ்சுன்னு இருக்கா போல. இவங்க 2 பேரும் டான் சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆகாவும் ஆயாவும் சேர்ந்துட்டு அங்க இருக்க மிரர் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. எங்க அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தாங்க, அது பேர் கண்ணாடிங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அப்ப அங்க ஒரு மரத்துக்குள்ள வந்து நான் உள்ளதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ், அம்மா நீ ஒன்னும் பயப்பட தேவையில்ல, இவங்க ஒன்னும் அனிமல்ஸ் கிடையாது, மனசுங்க தான், வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்ல, உள்ள இருந்து ஒரு பொண்ணு கியூட்டா ஒரு பொண்ணு வந்து வெளியே வரான். வந்தவன் நம்ம காய பார்த்ததும் காய் நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஹக் பண்ணிக்க, என்னமா இவ்வளவு பெரிய பொண்ணா வந்துட்டு, இந்த பொண்ணுங்க மட்டும் எப்படிதான் இவ்வளவு சீக்கிரமா க்ரோ ஆறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அவ பாத்தீங்கன்னா இந்த காய் வச்சிருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு பெட் வச்சிருக்கா, அது வந்துட்டு ஒரு ஃபீமேல், நல்லா பிங்க் கலர்ல கியூட்டா இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம தலைவன் பெல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அப்ப காய் வந்துட்டு சரி ஓகே இவங்க வந்துட்டு குரூட், இவன் வந்துட்டு ஹீப் அப்படின்னு சொல்ல வர, அப்ப ஹீப் கொஞ்சம் நவுறு அப்படின்ட்டு, ஆமா நீ ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் பொண்ணுதான் அப்படின்றா. ஐயா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடா. ஏன்னா இவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மாதிரியே அதுவும் இவன் ஏஜ்ல ஒரு பொண்ணை பாக்குறா. சோ ரொம்பவே எக்ஸைட் ஆயிரா. இவளுக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் அதே தான். சோ 2 பொண்ணுங்களும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிரா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, இங்க இருக்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எங்க வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் வந்து சொல்லிட்டே போகும்போது, அப்ப நம்ம கருக்கு வந்துட்டு எனக்கு வேற எதுவும் வேணாம் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வாழைப்பழத்தை பொறிக்க போக, அப்ப குறுக்க கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வந்துட்டு, இங்க பாருங்க நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனா ஒரே ஒரு ரூல் மட்டும் இங்க இருக்கு, அது இந்த வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா இங்க நிறைய இருக்க ஒன்னு பிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இல்ல இங்க நாங்க வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடுறது இல்ல, சோ தயவு செஞ்சு நீங்க வாழைப்பழத்தை மட்டும் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹோப் வந்துட்டு சரி டைம் ஆச்சு வாங்க தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்ப எல்லாருமே வழக்கம் போல அங்கேயே படுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க, படுங்கன்னா உடனே எங்கேயே படுக்கிறதா, எல்லாருக்கும் இங்க செப்பரேட்டா ரூம்ஸ் இருக்குங்க, நல்லா பிரைவேட்டான ரூம் வாங்க அதுல படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்போ கருக்கு வந்துட்டு எதே பிரைவேட் ரூம்ஸா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்க எப்பயுமே இப்படி 1 மணி நேரம் படுத்து தூங்குவோம், வாங்கடா படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எவனுமே இல்லை எல்லாம் கிளம்பிட்டானுங்க. இந்த டங்க் வந்துட்டு எங்க நல்லா விண்டோ இருக்கிற மாதிரி ரூமா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, கட் பண்ணா அதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனி ரூம்ஸ்ல இருக்காங்க. இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆப்போசிட் ரூம்ஸ். ஹீரோயின் வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கான். இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்குல்ல, இங்கே இருந்தெல்லாம் தோணுது இல்ல, எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா நம்ம தனித்தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்தாண்ட பாத்தீங்கன்னா அவன் நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டங்க காட்டுறாங்க. இவனுக்கு அந்த விண்டோ மேல என்ன கிரேஸோ தெரியல, அதையே பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட ரூமுக்கு பக்கத்துல இப்ப நம்ம ஆயா காட்டுறாங்க. பாருங்க
பாருங்க எப்படி ஆயா கண்ணை விரிச்சுன்னு தூங்கிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு எல்லாமே தனித்தனி ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம தலைவன் கற்க காட்டுறாங்க. இவருக்கு வந்துட்டு சுத்தமா தூக்கமே வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட ஒண்ணு மண்ணா அப்படியே ஒன்னா படுத்து தூங்கிட்டு இப்ப தனியா அந்த ரூம்ல தூங்குறதுக்கு கடுப்பா இருக்கு. பக்கத்துல இருக்க அந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் எடுத்து கட்டி பிடிச்சிட்டு ஆகா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இவரோட ஒய்ஃப் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவரும் கூப்பிட்டு பாக்குறாரு. கூப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கடத்துல உடச்சினே உள்ள வந்துறாரு. இவங்க பயந்து போறாங்க. அடங்க உயால எவடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க. ஓ நீதானா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு தூக்கமே வரமாட்டேதுடி அப்படின்றாரு. ஏங்க இன்னைக்கு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அப்படிதாங்க இருக்கும், கொஞ்சம் பழகிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, பர்ஃபெக்டான ஒரு இடம் இல்ல இது. நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம். எத்தனை நாள் நம்ம இந்த மாதிரி நிம்மதியா தூங்கி இருப்போம். எனக்கு என்னவோ நம்ம இதுக்கு மேல இங்கே வாழலாம்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்ல, எதே இங்கே வாழ்றதா அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த இடமே பிடிக்கல அப்படின்றாரு. எங்க மண்டையா கொஞ்சம் ரிலாக்ஸ், நமக்காக இல்ல அப்படின்னாலும் நம்மளோட பசங்களுக்காக கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் இங்க பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எல்லாமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி தூங்கினதை நான் பார்த்ததே இல்லை, கொஞ்சம் நம்ம பசங்களுக்காக யோசிங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி ஆனா நான் தனியா தூங்க மாட்டேன், நான் அங்க வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாங்க அப்படின்னு சொல்ல இந்த ஆள் ஒர்ச்சின்னு வந்துறாரு. ஏயா அதுக்குன்னு இப்படியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அந்த ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அந்த ஃபீல்ட் ஓப்ப காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம காய் திரும்ப வருவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலடி. நம்ம இவ்வளவு நாள் நம்மளோட பொண்ணு லைஃப் பத்தி எவ்வளவு பயத்துல இருந்தோம், வாழ்க்கை முழுக்க இவ தனியாவே இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாமே இப்ப மாறப்போகுது. காய் வந்துட்டான், ரெண்டு பேரையும் அப்படியே ஒன்னா சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கடமை முடிஞ்சிருந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அவன் வந்துட்டு ஆனா எனக்கு அந்த பொண்ணு மேலதாங்க ஏதோ டவுட்டா இருக்கு, நம்ம காய் ஏதோ அந்த பொண்ணு ஏதோ லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்ல, ஆடாச்சி அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணுவாங்களா, அவ ஒரு காட்டுவாசி பொண்ணு, அவன் ஃபேமிலி நீ பாத்தியா இல்லையா, ஒருத்தனுக்கும் அறிவு இல்ல, மூளை இருக்குதானே தெரியல, இங்க வந்த ஒரே நாள்ல எல்லாத்தையும் உடச்சு வச்சு நம்மள ஒட்டு போட வச்சுட்டானுங்க. நாளை காலையில இருந்து முத வேலையா அந்த ஃபேமிலியை எப்படியோ பேசி இங்க இருந்து தோத்தி விடுறோம், நம்ம காயை நம்ம கூடயே வச்சுக்கிறோம், நம்ம பொண்ணுக்கும் அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான போட கட் பண்ண அடுத்த நாள் காலையில காய் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு இவனுக்கு பெட் காஃபி என்ன, இவன் போறதுக்கு செருப்பு என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுத்து இவனை கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது சொல்றான், இருங்க நான் போயிட்டு ஹீப் எழுப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எழுப்ப வேணா, அவன் நல்லா தூங்கிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுத்துன்னு போக, அப்ப அந்த வழியா அந்த டான் பொண்ணு வரா. வந்ததும் இந்த ரெண்டு பேர் பார்க்கணும், வா வாட் அ கோஇன்சிடென்ட், அதே எப்படிமா கரெக்டா காய் இந்த வழியா வர நேரம் நீ ஆப்போசிட்ல வர, உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ இருக்குது போங்க அதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அமைச்சு விட, இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இங்க இருக்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முட்டையெல்லாம் கலெக்ட் பண்றது, தூர் வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்வான்ஸா நிறைய விஷயங்கள் இருக்கு. லிஃப்ட், ஷவர், இந்த லெட்டின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த காய் இந்த மாதிரி அட்வான்ஸான விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் ஜீனியஸ், நீங்களாம் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருக்க, அந்த பக்கம் அப்பனும் மகளும் அப்பதான் எழுந்து வராங்க. அப்ப கருக்கு வந்துட்டு, ஏமா உன் அம்மா ரூம்ல காணோம் பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்தோ அங்க பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்ன பார்த்தா என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் இளமாலை படுத்துன்னு இந்த ஆயா வந்துட்டு ஆயா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சுன்னு ரெண்டு பேரும் சில் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம கருக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல, எனக்கு இந்த இடமே சுத்தமா பிடிக்கலமா, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஒண்ணு மண்ணா படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில ஒன்னா கண் விழிச்சோம், இப்ப பாரு இங்க வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு, கொஞ்சம் உன் தம்பி பாருமா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த பையன் இங்க வந்துட்டு எப்ப இந்த விண்டோவை பார்த்தாலும் அப்பையில இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இந்த விண்டோ முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான், இங்க வந்துட்டு எல்லாருமே மாறிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்பா நம்ம வந்தே ஒரு நாள் தானே இருக்கு, ஒரு நாள்ல யாரும் மாறிட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே திரும்புறா. பார்த்தா நம்ம காய் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்கிறான். புது ஹேர் ஸ்டைல் என்ன, புது ட்ரெஸ் என்ன, புது செருப்பு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபேமிலியோடய ஐக்கியம் ஆயிட்டான். அப்ப இந்த ஹோப் வந்துட்டு, எழுந்துட்டீங்களா வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்ப காய் வந்துட்டு இருங்க நான் குக் பண்றதுக்காக போயிட்டு நெருப்பு மூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட, பின்னாடியே நம்ம ஈப்பூ ரெண்டு கல் எடுத்துட்டு ஓடுறான். இவன் வந்துட்டு காய் சொல்லி கொடுத்த மாதிரி நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப காய் வந்துட்டு, என்னமா கல் எடுத்துன்னு வந்து நின்று இருக்க, அதெல்லாம் தூக்கி தூர போடு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு தீக்குச்சி மாதிரி இருக்கு, அதை அப்படியே அசால்ட்டா உறைஞ்சி நெருப்பு மூட்டி விட, எப்படி சூப்பரா இருக்குதுல்ல, இதை தெரியாம நம்ம இவ்வளவு நாள் ரெண்டு கல் எடுத்துன்னு ஓடிச்சின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அதான் தூக்கி போட்டு வந்து இதை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு பாக்குறாங்க, என்ன இவன் ஒரே நாள் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கட் பண்ண. அதுக்கப்புறம் இவங்க இதை பத்தி யோசிச்சுன்னு தனியா உட்காந்துட்டு இருக்காங்க சோகமா. அப்ப அந்த இடத்துக்கு டான் பண்ணுவாரா, வந்தவன் ஏமா அப்படி உம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ நீயா அந்த ஒண்ணு இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்ப அந்த டான் வந்துட்டு உடம்புல இருக்க அந்த ஸ்காரை பார்த்துட்டு உனக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஸ்கார்னா தழும்பு, அதுவாமா இது பூனை வந்து புரளிடுச்சுமா அப்படின்னு சொல்ல, உன் உடம்புல இதே மாதிரி நிறைய இருக்கும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஆமா எக்கச்சக்கமா இருக்குது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா காட்டுறா. இது வந்துட்டு என் தங்கச்சி கடிச்சு வச்சுட்டா, இது நான் வாட்டர் ஃபால்ஸ் இருந்து கீழே குதிக்கும் போது அடிப்பட்ட காயம், இது நான் ஒரு பறவைகிட்ட இருந்து முட்டை எடுக்கும் போது அந்த பறவை கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ உடம்புல இருக்க எல்லா தழும்புக்கு பின்னாடியும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கு இல்ல, செம்ம அட்வென்ச்சரான ஒரு லைஃப் நீ வாழ்ந்துருக்குல்ல. ஆனா இங்க நான் அப்படி கிடையாது, நான் என்னோட வாழ்க்கையில இந்த வாழை தாண்டி நான்
நான் வெளியே போனதே கிடையாது. என்னோட அப்பா என்னோட சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்த உருவாக்கி இங்கேயே நான் அடைச்சு வளர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல, அப்ப ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஓ அப்ப எனக்கு கோகா அப்படின்னா உனக்கு இந்த வீடு நீ என்ன மாதிரி தான், உனக்கு எனக்கு பெரிய வித்தியாசமே இல்ல. எனிவே இதுக்கு முன்னாடி நீ எப்படி வாழ்ந்தன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போற அப்படின்ற வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்குது. இங்க பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், அது அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னா, அவங்க கொடுக்கல அப்படின்னா அது அந்த பொண்ணுங்களே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அந்த புலியில ஏத்துக்கிட்டு அந்த வாழை தாண்டி வெளியே ஒரே ஜம்ப். அந்த பொண்ணு வந்துட்டு ஜம்ப் சூப்பரா இருந்துச்சு, இன்னொரு டைம் ஜம்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஜம்ப் பண்ணலாம், வா இப்போ ஒரு ரைடு ஒன்று போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு 2 பேரும் வெளியே அப்படி ஜாலியா போக, அப்படியே இந்த பக்கம் நம்ம காய காட்டுறாங்க. அவனுக்கு அது டாய்லெட்னே தெரியாம அதுக்குள்ள பழங்கள்லாம் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹோப் வராங்க. வந்தவங்கிட்டு, ஏங்க என்னங்க இது, இதுக்குள்ள எது போட்டாலும் சரக்குன்னு உள்ள இழுத்துக்குதுங்க, ஆமா எதுக்கு நீங்க இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எப்படி நான் சொல்றது, சரி அதை விடுப்பா, இதான் இதோட ஃபேமிலியோட ஆல்பம், இதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போக, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கற்க காட்டுறாங்க. இவரு டங்க பூச்சி தரத்தன்னு இழுத்துட்டு வந்து, போதும் எவ்வளவு நேரம் அந்த விண்டோ முன்னாடியே உட்காந்துட்டு வா வெளியே வந்து விளையாடு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர, அவனுக்கு வந்துட்டு பிடிக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். இருந்தாலும் அவனை இழுத்துட்டு வந்து விட, சரி விளையாடி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் முதல்ல போயிட்டு வச்சிருக்கான்ல, அது கூட ஒரு குச்சி எடுத்து இந்தா போய் எத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செவுட்டு எரிய, அது போயிட்டு அங்க இருக்க ஒரு கோழியோட கண்ணிலே சொருகுது. அது பாத்தீங்கன்னா கோழியும் சீலும் கலந்த மாதிரி இருக்குது. அது ஒரு பக்கம் இவனை துரத்திட்டு இருக்க. அப்ப அந்த டைம் அந்த பக்கம் ஃபில்லு வராரு. வந்தவரு, என்னப்பா எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னே வச்சிருக்க, சரி எழ மாட்டியா, சரி வா ஒரு ரைடு ஒன்று போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏத்திக்கின்னு, அது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய நீரியான மாதிரி இருக்குது. அதுல ஏத்தின்னு இவரை கூட்டு போகும்போது வளவளன்னு பேசினே போறாரு அந்த ஃபில்லு. இங்க நீ பாத்துட்டு இருக்கல, நல்லா கலர்ஃபுல்லா பசுமையான இடம். அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா, மொட்டை பாலைவனமா இருந்துச்சு. நான் தான் தனியாளா சிங்கிள் ஹேண்டடா இந்த மாதிரி ஒரு இடமா மாத்தினேன். அதை எப்படி மாத்தணும்னு சொல்லிட்டு கேள அப்படின்னா, கேட்க மாட்டேன்னா உடவ போற சொல்லி தொலை அப்படின்றாரு. அதாப்பா அங்க தூரத்துல ஓடிட்டு இருக்கு பாத்தியா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அந்த தண்ணி அப்படியே டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பசுமையான இடத்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்க, யாராவன் வாயை தொந்தா வாயை மூட மாட்டான் நடக்குது, இரு வாழைப்பழத்தை எடுத்து வாயில வச்சாதான் அடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழைப்பழத்தை பிக்க போக, அவர் திரும்ப வந்துட்டு, இங்க பாருங்க உங்கள்கிட்ட முன்னாடியே என்ன சொன்னேன், நீ இங்க என்ன வேணாலும் தின்னு, ஆனா அந்த வாழைப்பழத்தை மட்டும் தொட்டாதுன்னு சொன்னா இல்லையா, இந்த பழத்தை தொட்ட நீ கெட்ட அப்படின்னா, யோ அட்லீஸ்ட் ஒன்னே ஒண்ணு மட்டும் பிச்சுக்கிறியா, டெம்டிங்கா இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பொறிக்க கூடாதுன்னா பொறிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரி அப்புறம் எதுக்கு அங்க அந்த கூட நிறைய வாழைப்பழத்தை குடிச்சு வச்சிருக்க, யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அதுவா அது வரப்போற விருந்தாளிங்களுக்கு, அந்த கதை அப்புறமா சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சீக்கிரட்டா வாட்டர் ஃபால்ஸுக்குள்ள கூட்டு போக, இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆகாவை காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டன் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து இவங்க வந்து அட்டகாசம் பண்ணாங்கல்ல, அந்த வேஸ்டான பழம் எல்லாமே தூக்கி தூக்கி அந்த பெரிய வாளுக்கு பின்னாடி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த லேடி வராங்க. வந்தவங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, எங்க அதுக்கு தாங்க குப்பை தொட்டி வச்சிருக்கோம் அதுல போடுங்க அப்படின்னா, இவங்க போயிட்டு குப்பை தொட்டியோட தூக்கி வெளியே போடுறாங்க சுத்தம் அப்படின்ட்டு. இப்ப எதுக்காக இந்த அம்மா இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களை எப்படியாவது பேசி இந்த இடத்த விட்டு துரத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சோ கேக்குறாங்க, ஏங்க உங்களோட வீடை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க முதல்ல எங்களுக்கு வீடே இல்ல, நாங்க பாட்டு அப்படியே நாங்க ஒரு வீடை தான் தேடிட்டு இருந்தோம், அப்பதான் இப்படி ஒரு அழகான ஒரு இடம் எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. இந்த இடம் இங்க இருக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க, 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், பாதுகாப்பான ஒரு இடம், இயற்கை காத்து, இதை விட வேற என்னங்க வாழ்க்கையில வேணும், நாங்க எங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம பேஸ்கெட் அப்படியே முறுக்குறாங்க. சரிங்க இது என்ன கையில பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவாங்க இதுல நீங்க போகும்போது சாப்பிடறதுக்கு உணவெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், நீங்க எங்கிருந்து போகும்போது சாப்பிட்டே போங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப தேங்க்ஸ் காய திரும்ப எங்க இடத்துக்கு கொண்டு சேர்த்ததுக்கு, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க போகும்போது சாப்பிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிருந்து ஓடிடுறேன். இது வந்துட்டு நம்ம ஆகாவுக்கு வந்து புரிஞ்சிச்சு, இந்த அம்மா நம்மளை இப்பயே இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இவங்க 2 பேரும் காட்டுறாங்க. நம்ம கர்க்க வந்துட்டு இந்த ஆள் எங்கேயோ ஒரு சீக்கிரட்டான கோயிலுக்குள்ள கூட்டு வந்து இங்க 2 பேரும் ஸ்டீம் பாத் எடுத்துட்டு இருக்காங்க. யோ என்னையோ இடம் இது இவ்வளவு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா இதாமா ஸ்டீம் பாத், இது முன்னாடி எடுத்தது இல்ல, அது சரி நீங்க குளிப்பியான்றதே டவுட் தான், சரி ஏன் ட்ரெஸ் அப்படியே போட்டுங்க கழட்டி ஓரமாவி அப்படின்னா, நான் கழட்டி வச்சிட்டேன் அப்படின்றாரு. யோ என்னையாது புதார் மாதிரி சேவெல்லாம் பண்ண மாட்டியா, என்ன சத்யராஜோட மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதோடு என்ன இடம் இது எதுக்கு கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவாப்பா நான் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன், என் பொண்டாட்டி தொல்லை இல்லாம அவகிட்ட இருந்து தப்பிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த இடத்துக்கு வருவேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லா பிரச்சனையுமே இந்த இடத்துக்கு வந்து தான் சால்வ் பண்ணுவேன். சரி விடு, உன்னோட மூஞ்ச பார்த்தா உனக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும் போலவே, சரி அது என்னன்னு என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுவா அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னா, இல்ல நான் ஒருத்தரோட மூக்க பார்த்தாவே சொல்லிடுவோம் அவங்க மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, உன் மூளையில மூட்டையா பிரச்சனை இருக்குது அதை என்கிட்ட கொட்டு அப்படின்னு சொல்ல, அதான் இல்லைன்றல, கொட்டிரு கதவை இப்பயே தட்டுறேன் இப்பயே கொட்டிரு அப்படின்னா, இல்ல இப்பவே கேட்கிறேன் உன்னோட டிப்ரெஷன் எல்லாம் என்கிட்ட கொட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு திரும்ப கேட்க, ஒரு அளவுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாம, பிடிக்கல எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல, இந்த இடம் மட்டும் இல்ல உன்னை பிடிக்கல, உன் மூஞ்ச பிடிக்கல, நீ கொடுக்குற அந்த ரூம்ஸ் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஒரு பக்கம் என்னோட ஃபேமிலி இங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவலை, இன்னொரு பக்கம் என்
பொண்ணு இந்த காய் பிரிச்சிருவான்னு சொல்லிட்டு கவலை, இந்த மாதிரி பல கவலை அப்படின்னு அப்படி போடு. உனக்கு அந்த காய் உன் பொண்ணை உன்ட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கவலை. ஆஸ் அ ஃபாதரா உன் பிரச்சனை என் பிரச்சனையும் வேற வேற இல்ல, 2 பேர் பிரச்சனையும் ஒன்னே தான். உனக்கு உன் பொண்ணு வேணும், எனக்கு காய் வேணும். சோ கொஞ்சம் யோசி, 2 பேர் பிரச்சனையும் ஒண்ணுதான், அதுக்கு சொல்யூஷனும் ஒண்ணுதான். சோ என்ன சொல்ற, டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் டீல் போட்டுக்க. அந்த பக்கம் அந்த 2 பொண்ணுங்களும் காட்டுறாங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ரைடு போயிட்டு இருக்காங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா பெரிய பெரிய பட்டாம்பூச்சிங்க எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. சோ இதுங்களை அப்படியே மறந்து இவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து நல்லா வலிக்கின்னு போயிட்டு ஒரு தேன் கூட்டுக்குள்ளே விழுந்துறாங்க. அப்போ அந்த டான் பொண்ணோட கையில வந்துட்டு ஒரு தேனி ஒண்ணு சொருவிடுது. இதை பார்த்துட்டு இவ கத்துவான்னு பாத்தீங்கன்னா என் உடம்புலயும் ஒரு தழும்பு வந்துருச்சு, அட்வென்ச்சருக்கான தழும்பு, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஆகா வந்துட்டு அந்த அம்மா சொன்னதை நினைச்சிட்டு இங்க செம்ம கான்ல நின்று இருக்கும் போது அங்க வந்துட்டு நம்ம ஆளு ஸ்டீம் பாத் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா சேவிங் எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இவங்களை பார்த்துட்டு என்னமா ஏன் மூஞ்சி உருன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வாயா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்க போய் தொலைஞ்ச. இந்த வீட்டுக்கார அம்மா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, அவன் நம்மள இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா தெரியுமா. அவங்களுக்கு நம்ம காய் வேணுமா நாம வேணாமா, நம்ம இங்கிருந்து இடத்த காலி பண்ணுமா. நம்மளை பார்த்தா நான் உங்களுக்கு கிழிச்ச வாய் மாதிரி தெரியுதா, காயை கொண்டு வந்து இவங்கிட்ட விடுறதுக்காக நம்ம வந்தோம். காய் யாரு, நம்ம ஃபேமிலியில ஒருத்தன். அவன் இல்லாம நம்ம ஃபேமிலி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவன் இல்லைன்னா அவன் செத்தா போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்னென்னமோ பேச, இதை கேட்டு நம்ம கருக்கு வந்துட்டு காண்டாயிருது. பின்னாடி சொல்றா அப்படியே சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வெறி பிடிச்ச காட்டுவாசி மாதிரி மாற. அப்படியே வச்சுக்கோ, அப்படியே அந்த மூஞ்சி வச்சுக்கோ, இதே மூஞ்சியோட போறோம், அவங்களை கழுவி ஊத்துறோம், காயை கூட்டி இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் அப்படியே திரும்பி அந்த கூட நிறைய வாழைப்பழத்தை போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த வாழைப்பழ கூடிய பார்க்க கட் பண்ணா அன்னைக்கு சாயந்தரம் அந்த 2 பொண்ணுங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு செம்ம டயர்டா அங்க வராங்க. வந்ததும் காய் போயிட்டு எங்க போனீங்க இவ்வளவு நேரம், உங்களை எங்க தேருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுவா அது ஒரு சின்னதா ஒரு ரைடு இவ்வளவு கூட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, எதை இவ்வளவு கூட்டு வெளியே போனியா, இது அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா. அப்ப இந்த டான் வந்துட்டு ஒரு மாதிரி கொலன்னு தான் இருக்கா. அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது, நீ கம்முனு இரு அப்படின்றா. சரி ஏன் அப்படி ஒரு மாதிரி கொலன்னு பேசுற அப்படின்னா, அதுவா அது தேனியோட விஷம், அப்படிதான் இருப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னா. கை தூக்கி காட்டுறா, பார்த்தா பலூன் மாதிரி வீண்டுக்குது. என்னடி பண்ணி வச்சிருக்க இவ்வளவு கூட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஒன்னும் பயப்படாத, இது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும் அப்படின்னா. உனக்கு என்ன தெரியும், இது எவ்வளவு மோசமான காயம் தெரியுமா, இவ கையை கொஞ்சம் பாரு, பண்டிகையில வைக்கிற பலூன் மாதிரி வீங்கி போயிட்டு இருக்கு. இவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இவ அப்பா அம்மா யார் பதில் சொல்றது, இவ ஒண்ணு உன்ன மாதிரி குகையில வாழ்ற பொண்ணு கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டு போக. இதை கேட்டு ஹீரோயின் வந்துட்டு என்ன சொன்னா, குகையில வாழ்ற பொண்ணுன்னு சொன்னா, யார பாத்திரா அப்படி சொன்னா, இரா வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு செம்ம கோவத்தோட அவன் பின்னாடியே போக அப்படியே மேலதான் காட்டுறாங்க. மேல ஒரு சின்னதா ஒரு டின்னர் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டங்க் வந்துட்டு அங்க இருக்க பூ எடுத்து தின்னுட்டு இருக்கான். அதை டெக்கரேஷனுக்காக வச்சிருந்தப்பா அப்படின்னா, அதை திங்கக்கூடாதா அப்படின்றான். அப்ப பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரியாம அந்த காய் வந்துட்டு அந்த பொண்ணை எப்படியாவது ரூம் கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, ஆனா இவங்க வந்துட்டு பாத்துறாங்க. எங்க போறீங்க, வாங்க டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவன் வந்துட்டு அந்த பொண்ணை அப்படியே உட்கார வச்சுட்டு, ஏமா தயவு செஞ்சு கையை மட்டும் மேல தூக்கிடாதமா அப்படின்னா அவன் திரும்ப கையை தான் மேல தூக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கையை கீழே வைடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு சம்ப கோவத்தோட நம்ம ஹீரோயின் வராங்க. வந்தவங்க யாரை பார்த்து குகையில வாழ்ற பொண்ணுன்னு சொன்னேன், குகையில வாழ்ற பொண்ணுன்னு தான் இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தியா, குகையில வாழ்ற பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ண, என்னமாச்சு உனக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ தானா சொன்ன நான் குகையில வாழ்ற பொண்ணு இப்படிதான் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஃபீல் வந்துட்டு போதும் உங்க சண்டை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோமா, கருக்கு போட்டுக்கிற டீலை பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒய்ஃப் வந்துட்டு கேட்கறாங்க என்னங்க டீல் அப்படின்னா, அது ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஒண்ணும் இல்லைங்க, அவரோட பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போயிருவாரு, காயை எங்ககிட்டயே விட்டுருவாரு, அதான் அவர் போட்டுக்கிற டீல் அப்படின்னா. என்னையா பண்ணி வச்சிருக்க, அவ்வளவு சொல்லியுமே நீ கேட்கல இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா அப்படியெல்லாம் இல்ல, இவன் ஏதோ என்ன குழப்பி விட்டாமா, இவன் நல்லா என்ன ஒரு சீக்கிரட்டான கோய் கூட்டு போயிட்டு என்ன நல்லா ட்ரிக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப அண்ணாளோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன கொகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அது கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இருக்க, யாரோட தொந்தரவு இல்லாம இருக்க அப்படின்னு கேட்க, உன் தொந்தரவு இல்லாம இருக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்ல, இவர் உடனே எழுந்து அந்த அம்மா வாய் கொஞ்சம் மூடு அப்படின்னு. அப்ப நம்ம கருக்கு வந்துட்டு முதல்ல ஓ வாய மூடுற அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு எழுந்து முதல்ல எல்லாருமே வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட, இந்த கையை பார்த்துட்டு என்னடி கை இது, என்னடி ஆச்சுக்கும் கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவாப்பா தேனி கொட்டிடுச்சுப்பா அப்படின்னா. ஏதாவது தேனி கொட்டிடுச்சா, ஆமா நாங்க இந்த வாழை விட்டு வெளியே போனோம் அப்பதான் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் போதையில உளறிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் சொல்ல, அவ்வளவுதான் 2 ஃபேமிலி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நம்ம கருக்கு வந்துட்டு போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல எல்லாமே முடிஞ்சிச்சு, நாங்க இங்கிருந்து கிளம்புறோம், காய் வா நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப காய் எழுந்துட்டு கொஞ்சம் இருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட என்ன தள்ளி விடணும்னு சொல்லிட்டு பாத்தீங்க, இப்ப வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க, உங்களை நம்பி எப்படிங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு இங்க பாரு, நீ என்ன இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, ஆனாலும் அதை நான் மறந்துட்டு கேட்கிறேன், என் கூட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா காய் வந்துட்டு இல்ல
என்னால வர முடியாது, புரிஞ்சுக்கோ, இதுதான் நம்ம வீடு. என் அப்பா அம்மா சொல்லிட்டு இருந்த அந்த டுமாரோன்றது வேற எதுவும் இல்லை, இந்த இடம் தான். நம்ம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த அந்த இடம் இதுதான். இப்ப நீங்க பாட்டுக்கு ஆளுக்கு சண்டை போட்டு போறீங்க அப்படின்னா என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஹீரன் வந்துட்டு என் அப்பா சொன்ன சரிதான், நீ மாறிட்ட. இவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஹீரோன் கொடுத்துருப்பான் இந்த ஸ்டோன்ல பெயிண்டிங் பண்ணி, அதை வந்துட்டு திரும்ப கொடுத்துட்டு என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிடுறேன். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அதனால உட்காந்து பார்த்துட்டு போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுட்டோ, யார் யார் சாப்பிட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப நம்ம கருக்கு வந்துட்டு உன் சாப்பாடு வேணா ஒரு மண்ணு வேணான்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழ தொல்லி தூக்கி எறிய, இதை பார்த்துட்டு இருந்தாலும் யோ உனக்கு எப்படி அந்த வாழைப்பழ தொல்லி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவாப்பா அந்த கூட நிறைய வச்சிருந்து பாத்தியா யாருக்கோ, அதை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏடா சொல்ற, ஐயோ வச்சுட்டானே ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்தினே ஓட, ஆமா எதுக்கு அவன் கத்தினே ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருக்கு பார்க்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம காய் வந்துட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்காரு. நான் அப்படி அவளை என்ன சொல்லிட்டேன், இதுதான் நம்மளோட வீடுன்னு சொன்னேன், இதை புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி எங்க பொண்ணுங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டே இருக்கும்போது அப்ப அங்க யாரும் அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. என்ன எதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஃபீல் வந்துட்டு அந்த வாழைப்பழம் இருந்த கூடையை கட்டி பிடிச்சுன்னு அழுதுட்டு இருக்காரு. வந்துட்டு என்னங்காச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலப்பா முன்னில இருந்து இப்படிதான் அழுதுட்டு இருக்கான், சொல்ல மாட்டேன்றோம் அப்படின்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு, இவ்வளவு நாள் நாங்க வாழைப்பழம் இருந்தவங்க தான் உயிரோட இருந்தோம், இப்ப எல்லாமே சாக போறோம், அது வரப்போகுதுன்னு மட்டும் தான் சொல்றான். டேய் எதிரா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கத்தர் சவுண்டு அப்படியே வேகமா அந்த வாழை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து டேய் என்னடா அது, என்னடா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானே அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தது இல்லடா, அமாவாசைனா வாழைப்பழத்துக்காக இந்த இடத்துக்கு வரும், நானும் அதுக்காக சேமிச்சு வச்சிருப்பேன், வந்தது அதை எடுத்துட்டு போயிடும், இப்ப இங்க வாழைப்பழம் இல்ல, அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கும்போது அப்ப அந்த பெரிய வாழை வச்சுட்டு உள்ள வருமா, இவங்க எல்லாம் கத்தின்னு இருக்காங்க. அப்ப அந்த ஃபாக் எல்லாம் கிளியர் ஆன வேட்டி பார்த்தா அது ஒரு குட்டி குரங்கு. அவ்வளோ இதை பார்த்துட்டு கருக்கு வந்துட்டு கக்கா புக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. எதை நீ சொன்ன மிருகம் இதுதானா, கியூட்டா இருக்குது, இதுக்காக தான் கடந்த ஒரு வருஷமா என்னன்னே தெரியாம வாழைப்பழத்தை கொடுத்துருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உழுந்து சிரிச்சிட்டு இருக்க. அப்ப அது கிளாப் பண்ணது பாருங்க. அப்படி பண்ணதும் வெளியே பாத்தீங்க அப்படின்னா இருட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான கண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல குரங்குங்க இருக்கு. அவ்வளவுதான், எல்லா குரங்களும் சேர்ந்து இவங்க 3 பேரையும் பிடிச்சின்னு அங்கிருந்து போயிருதுங்க. அப்படி போகும்போது இந்த காயோட ஒரு செருப்பு இங்க விழுந்துருது. அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த லேடிஸ் எல்லாம் எங்க இவங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா வால்ல இவ்வளவு பெரிய ஓட்டை. இந்த பக்கம் இந்த ஹோப்பு வந்துட்டு போச்சு, அவங்களை ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தலையா அடிச்சுன்னு இருக்கேன். ஏமா கொஞ்சம் இரு, அவங்களுக்கு என்ன தூக்கிட்டு போயிடுச்சு எங்க தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கதான் காயோட செருப்பு இருக்குல்ல, அந்த சாண்டி பொண்ணு யாரு, நாய் மாதிரி இல்ல, இவ பார்க்க தான் பொண்ணு, நாய்க்கு மேல மோப்பு முடிப்பா. சோ அந்த செருப்பு மோப்பு முடிக்க வச்சு இவங்க எல்லாம் அந்த 3 பேருமே அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு போக அப்படியே அந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த குரங்கு எல்லாமே இவங்க 3 பேரையும் ஒரு லாக்குள்ள அடிச்சு, இந்த மரம் இருக்குல்ல அதான் இந்த மரத்துக்குள்ள அடைச்சி இவங்களை அப்படியே கை மாத்தி தூக்கி போட்டே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஃபில் வந்துட்டு ஐயோ இதுக்கு எங்க தூக்கிட்டு போகுதுன்னு தெரியலையே, நல்லா போயிட்டு இருந்த என் வாழ்க்கை, இந்த வழக்கு போற தலைவன் வந்தான், வாழைப்பழத்தை எல்லாத்தையும் துண்ணுட்டு இப்படி நல்லா வகையா மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம லேடிஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாமே மோப்பம் பிடிச்சிட்டு இவங்களை பின்னாடி ட்ரேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டங்க் இருக்கான் பாத்தீங்கன்னா இவனுக்கு விண்டோ பைத்தியமே பிடிச்சிருச்சு, விண்டோன்னு சொல்லிட்டு பணத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பேஸ்கெட்ல இருக்க அந்த ஃப்ரேமை உடச்சு வச்சுக்கின்னு டிராவலிங் விண்டோ அப்படின்றான். சோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா தரையில சுறா மீன் காலு கையெல்லாம் இருக்குது. இதுங்களை பார்த்துட்டு நம்ம ஹோப்புக்கு வந்துட்டு ஹோப்பே போயிடுது. உடனே வண்டியை திருப்புங்க, வேற வழியா விடுங்க அப்படின்னு. அப்போ ஹூகா வந்துட்டு அதெல்லாம் முடியாது, அவங்க இந்த வழியா தான் போனாங்க, இந்த வழியா தான் வண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வண்டியை திருப்ப. ஸோ இப்படி இந்த 2 லேடிஸும் அந்த கொலா சண்டை மாதிரி மாறி அடிச்சுன்னு புளியை பிடிச்சின்னு அப்படி இப்படின்னு இழுத்துன்னு இருக்க புளின்னு கீழே விழுந்துருது. அவ்வளோதான், எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அப்படியே ஸ்விம் பண்ணி போறாங்க. தண்ணியில எந்த ஷார்க்குமே இல்லை, ஷார்க் எல்லாமே லேண்ட் ஷார்க் மட்டும் தான். இங்க கட் பண்ண அந்த பக்கம் அந்த குரங்கெல்லாம் இவங்க 3 பேரையும் ஒரு கோயை கூட்டு வருதுங்க. இதுங்களோட வீடு இதான் போல. இங்க இதே மாதிரி ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. இப்ப கடுப்பான நம்ம கருக்கு வந்துட்டு எவ்வளவு தைரியம் தான் எங்களை தூக்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்கலான்னு போக இதுங்க பாத்தீங்க அப்படின்னா சாதா குரங்கு இல்ல, பஞ்ச் மங்கீஸ். 4 பஞ்சு கொடுக்க இவர் படுத்துறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு மாசா ஒரு இன்ட்ரோவோட ஒரு மங்கி ஒண்ணு வருது. இதான் இதோட லீடர் போல. அந்த மங்கி வந்துட்டு இங்க இன்ட்ரோ கொடுக்க அப்ப ஒரு குட்டியா ஒரு மங்கி வாழைப்பழத்தோல எடுத்துட்டு போயிட்டு அதோட மூஞ்சில 4 பஞ்சு விட்டு ஏதோ சொல்ல, இதை கேட்டு அங்க இருக்க குரங்கு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருதுங்க. ஆக்சுவலி இந்த மங்கிஸோட லாங்குவேஜ் என்னன்னா மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணிடுதுங்க. அப்ப ஃபீல் வந்துட்டு இதுங்க பேசிக்கிறத பார்த்தா இது ஏதோ பழமையான லாங்குவேஜா இருக்கும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இருங்க நான் போயிட்டு அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அது மூஞ்சில ஒரு 4 பஞ்சு கொடுத்து உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது திரும்ப இவன் மூஞ்சில பஞ்சு விட்டு அதோட பிரச்சனையை சொல்லுது. இங்க பாருங்க இந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபில் இந்த குரங்களோட போட்டுக்கிட்ட அந்த பனானா கான்ட்ராக்ட் எல்லாம் முழுசா நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல, என்ன கான்ட்ராக்ட், இதுங்கிட்ட எந்த கான்ட்ராக்ட் நான் போட்டுக்கல, அதுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு இவன் கேட்க அந்த குரங்கு வந்து ஒரு கதையை சொல்லுது. ஐயோ இந்த கதை பெருசா இருக்கும் போலவே குத்து வாங்கி செத்துரு நாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரங்குகள் எல்லாமே இந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே பசுமையா எங்க
எங்க பார்த்தாலும் வாழை மரங்கள் வாழைப்பழங்கள்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இவங்களோட இந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் ஒன்று வருமா. அந்த மான்ஸ்டருக்காக இவங்க இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருப்பாங்களாம். அந்த மான்ஸ்டரும் வந்துட்டு அந்த வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து போயிருமா. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்மூத்தா ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் இந்த சைடு வந்துட்டு இருந்த அந்த அருவியில தண்ணி சுத்தமா நின்று போக, அந்த இடமே வறண்டு போக, இங்க இருந்த வாழை மரங்கள் எல்லாம் செத்து போக, ஸோ அதனால இவங்களுக்கு அந்த மிருகத்துக்கு கொடுக்க வேண்டியிருந்த அந்த வாழைப்பழம் இல்லாம போக, அந்த மிருகம் அந்த வாழைப்பழத்துக்கு பதிலா இவங்களை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் இவங்க ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த ஃபில்லோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இவரோட வாழைப்பழத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த அனிமலுக்கு வந்துட்டு படையில் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இன்னைக்கு முழு அமாவாசை, இன்னைக்கு வாழைப்பழம் இல்லை, ஆனாலும் அந்த மிருகம் வரதான் போகுது, இங்க இருக்கவங்க எல்லாருமே கொல்லதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்குகள் எல்லாமே கதறி கதறி ஐயோ எப்பா ஒரு வழியா கதை முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல, அப்போ ஃபீல் வந்துட்டு ஓகே உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இங்க தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ தண்ணி வரல, ஸோ அதனால வாழைப்பழம் இல்லை, ஆனாலும் அந்த மிருகம் வரதான் போகுது, உங்களை கொண்டு போகுது, அதுதானே உங்களுக்கு பிரச்சனை. ஓகே காய் நான் சொல்றதை அதுக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிய நான் தன்னந்தனியா எப்படி ஒரு டெசர்ட்டை ஒரு பசுமையான பசஞ்சோலையா மாத்தணும், எப்படி நான் இங்க ஊத்திட்டு இருக்க இந்த வாட்டர் ஃபால்ஸை அப்படியே திசை மாத்தி என் இடத்துக்கு கொண்டு வந்து அங்க இந்த மாதிரி ஒரு பசுமையான ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இதை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் சொல்லிடுறான். ஸோ இதனால அந்த குரங்குக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இவன் தான் இங்க வந்துட்டு இருந்த தண்ணியை திசை மாத்தி அவன் ஏரியா கொண்டு போயிட்டான், ஸோ இதனால இந்த இடமே வறண்டு போச்சு, வாழ்க்கையே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா மேட்டரும் எங்களுக்கு தெரிய வந்துடுறேன். அவ்வளவு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருந்துங்க. அப்ப நம்ம ஃபில் வந்துட்டு என்னடா பார்த்துன்னே இருங்க ஓரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கட்டையை வச்சு அதை நல்லா ஷார்ப்பா தேய்ச்சி ஒரு ஸ்பியர் மாதிரி எடுத்து காட்ட, இதை பார்த்துட்டு எல்லாம் பயப்படும் பார்த்தா இவரை மாதிரியே போய் கட்டையெல்லாம் வச்சு ஒரு ஸ்பியர் மாதிரி செஞ்சுக்குதுங்க. காப்பி கட்டினா தெரியும், காப்பி குரங்கு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் இவங்களை காட்டுறாங்க. இவ்வளவு நேரமா இப்ப மாபு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டேஸ்ட் காணாம போச்சு, இப்ப உங்களுக்கு எங்க போறதுனே தெரியாம அப்படியே உட்காந்துறேன். அப்ப நாயை வந்துட்டு யாரும் கவலைப்படாதீங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட பேர் தண்டர் கேர்ள், நான் ஒரு வாரியர் பெண்மணியா இருந்தேன், எங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட பிரச்சனை வந்து நின்னாலும் அது எல்லாத்தையுமே காலால உதச்சு தள்ளிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க பொண்ணு வந்துட்டு ஏமா எங்களுக்கு தண்டர் கேர்ள் எல்லாம் தேவையில்ல, எங்களுக்கு இப்போ வழி தான் தேவை அப்படின்னு சொல்ல, ஏமா நான் அந்த வழியை பத்தி தான் இவ்வளவு நேரம் வாய் வலிக்க பேசிட்டு இருந்தேன், நமக்கு வழி கிடைக்கல அப்படின்னா நாம தான் அந்த வழியை தேடி போகணும், நாம தான் அந்த வழியை உருவாக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பறவையை பறந்து போ அப்படின்னு சொல்ல, என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆயோட விகு வந்து பறகுது. இவ்வளவு நாள் தலைக்கு மேல இருந்தது முடியுன்னு பார்த்தா ஏதோ பறவை பிடிச்சி கமுத்தி வச்சுக்குது, போ பறந்து போ, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹோப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்களாம் சரியான பைத்தீங்க, இந்த ஆயா தலை மேல ஏதோ பிடிச்சி கமுத்தி வச்சுக்குது, அதோடதான் அது எஸ்கேப் ஆயிடுச்சு, அது திரும்ப வராது, இதோ இவன் இருக்கான்ல இவன் ஒரு விண்டோ பைத்தியம், இதோ உன் பொண்ணு உனக்கு சொன்னா நாய் வளர்த்துனுங்கிற, அப்புறம் நீ ஒரு அட்வென்ச்சர் பைத்தியம், உடம்புல இருக்க ஸ்கார் பத்தாதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணை வாழை தாண்டி கூட்டு போயிட்டு நல்லா கையில ஒரு பெரிய தலைம்பா போட்டு விட்ட, உங்க கூட சேர்ந்து நான் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா என் புருஷனை கண்டுபிடிச்ச மாதிரி தான் நானே போய் அவரை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்படி ஓடும் போது அங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து அந்த ஐஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு அந்த உறைஞ்ச நிலைமையில. சோ அதுல போயிட்டு இந்த அம்மா நல்லா மாட்டிக்குது. ஐயோ மாட்டிடணும் அப்படின்னும் போது அப்ப அந்த கோயிலுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைடரும் நிறைய கலந்த மாதிரி ஒரு கலவை. ஸோ இதை பார்த்துட்டு நல்லா வகையா வந்து மாட்டினாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காக இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த நாய் மாதிரியே இன்னும் 2 நாய்ங்க வந்து இறங்குது. அப்ப நாயை வந்துட்டு சிலந்தியோ பள்ளியோ நாயோ எதா இருந்தாலும் இன்னைக்கு இதை போட்டே வரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நாயை வந்துட்டு ரெடியா இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அது ஒண்ணு நம்மளை கொல்றதுக்காக இங்க வரல, அது அதோட குட்டியை தான் ப்ரொடெக்ட் பண்ணுது, சோ இதை பாதுகாக்க தான் இதை ட்ரை பண்ணுது, இது ஒண்ணு மான்ஸ்டர் கிடையாது, இது ஒரு மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, கட் பண்ண அந்த பக்கம் அந்த 3 பேரையும் இந்த குரங்குலாம் சேர்ந்து ஒரு கேஜில் போட்டு அடைச்சி வச்சிருக்குங்க. நம்ம தலைவன் கருக்கு போயிட்டு அந்த எலும்பு பூச்சின்னு கருக்குன்னு கறிட்டு இருக்க, இதை பார்த்துட்டு ஃபீல் வந்துட்டு இவன் ஒருத்தன் எதை கச்சாலும் கடிச்சின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கெல்லாம் நெருப்பு பார்த்தா பயப்படும், இப்ப நெருப்பை மூட்டி இது எல்லாத்தையும் அலற விட்டு ஓட விடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் போயிட்டு நெருப்பு மூட்டி அந்த குரங்கு முன்னாடி எடுத்துக்காட்ட, இந்த குரங்கு பாத்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு இதே மாதிரி பல தீப்பந்தங்களை அதுவே செஞ்சுக்குதுங்க. இவன் ஒருத்தன் அதுங்களை விரட்டுறேன்னு சொல்லிட்டு இவனே பல ஐடியாங்களை கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நாயை அனுப்பிட்டு சில அந்த பறவை வந்துட்டு ஒரு வழியா இங்க இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிருச்சு. சோ இந்த 3 பேரையும் பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு பேக்ரவுண்ட்ல பிஜிஎம்மோட ஒரு டிராகன் மாதிரி பறந்து போக அப்பன்னு அது மேல ஒரு மின்னல் அடிச்சு அவ்வளவுதான் கடுவி போய் கீழே வந்துருது. கட் பண்ண அந்த பக்கம் அவங்க எல்லாருமே இந்த பறவைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டங்க் வந்துட்டு அந்த ஓனாய் கூட பழகிட்டு இருக்கும் போது அப்படியே வெளியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க மரத்தை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. காய் சொன்னதை நினைச்சு செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. வந்தவங்க எதுக்குமா இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, காதல்ல இந்த மாதிரி சண்டை வரதெல்லாம் சகஜம், உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த சண்டைகள் தான் லவ்வர்ஸை இன்னும் நெருக்கமாக்குன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன ஆசைப்பட்டான், அவங்க 2 பேருக்கும் ஒரு சேஃபான ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா அவன் என்னை விட அந்த வீடு தான் முக்கியம்னு சொல்லிட்டாமா, இது முன்னாடி வரைக்கும் எனக்கு பல காயங்கள் ஆயிருக்கு, பல வழிகளை நான் அனுபவிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு வழியை வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லைம்மா, இது என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணுதுமா அப்படின்னு சொல்ல, அப்படிதாம்மா இருக்கும். ஒருத்தர் நம்ம ரொம்ப லவ் பண்றோம் அப்படின்னா
அவங்க நம்மளை புரிஞ்சிக்கல இல்லை ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி வலிக்கும். ஆனால் நீ எவ்வளோ வலியை ஃபீல் பண்ணுறியோ அதை விட அதிகமாக நீ அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதெல்லாமே நார்மலான ஒரு விஷயம், வா தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே அங்கே தூங்க எல்லாருமே வழக்கம் போல ஒன்று மேலே ஒன்று படுத்து தூங்குறாங்க. அப்போ அந்த கும்பலில் ஹோப் வந்துட்டு ஹாகா கிட்ட ரொம்பவே சாரிங்க, நான் கண்டபடி உங்கள் ஃபேமிலி எதோ பேசிட்டேன்ல, ஆனால் நான் அப்படி பேசியுமே என் மேலே கொஞ்சம் கூட கோவமே படாமல் அடுத்த செகண்டே என்னை காப்பாற்றுறதுக்காக என் முன்னாடி வந்து நின்னீங்க பார்த்தீங்களா, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நெஞ்சா நக்கிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, கட் பண்ணா இந்த பக்கம் இந்த குரங்கு எல்லாருமே இப்போ இந்த 3 பேருமே நல்லா ஃபைட் பண்ற ரிங் மாதிரி இருக்கு, அந்த ரிங்குள்ள பிடிச்சி போட்டு வச்சிருக்கு. ஆனா இங்க காய காணோம், ஆமா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 8 குரங்கு இருந்துச்சு பாத்தீங்களா, அது அவனை பெட்டு மாதிரி பிடிச்சி வச்சிட்டு இருக்கு. எதுக்காக? டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக. ஸோ அதை வந்துட்டு இப்போ மூஞ்சில பொக்குன்னு குத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு முழு அமாவாசையா, அந்த மான்ஸ்டர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வருமா, இப்போ மட்டும் அதுக்கு கொடுக்க பனானா இல்லை அப்படின்னா நீங்க 3 பேர் தான் பனானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொல்ல, அட போது நிறுத்த, இப்படி அடி வாங்கி செத்துறாத, இப்ப நான் அது கூட எப்படி பேசன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு கருக்க பிடிச்சி மூஞ்சல 4 பொக்குன்னு குத்தி, இங்க பாருங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, இப்ப மட்டும் எங்களை உடல அப்படின்னா இங்க நடக்குதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கல்லு, ரெயின்போ, இந்த வாட்டர் ஃபால்ஸ், ஸ்னோன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு குரங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, அப்ப நம்ம காய் வந்துட்டு என்ன கொஞ்சம் விட்டிங்க அப்படின்னா போயிட்டு அங்க நடந்துட்டு இருக்க கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு போதும் நிறுத்துங்க, உங்களால தான் எல்லா பிரச்சனையுமே, நீ இங்க வரும்போதே இந்த ஆளுகிட்டே எதுக்காக பனானா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தனா இவன் தின்னுருப்பானா, எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க, நான் இவ்வளவு ஆசாசியா ஈப்போட வாழலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் தெரியுமா, எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா காய் இங்க நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் இந்த கடி வாயினா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம கருக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு. போயிட்டு அவனை பிடிச்சின்னு 2 பேரும் மாத்தி அடிச்சுன்னு இருக்க, இந்த ஆள் நெஞ்சு புடி பிடிச்சின்னு இழுத்துன்னு இருக்க, ஒரு கட்டத்துல 2 பேருமே கை சண்டையெல்லாம் விட்டுட்டு வாய் சண்டை ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ என்ன ஒரு அப்பனே இல்லைன்னு சொல்லிட்டானே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வார்த்தைக்கு வேலை சண்டை போட்டுக்க, கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஆயா வந்துட்டு அதோட முடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, திரும்ப வரும்னு சொல்லிட்டு. அதே நேரம் மத்தவங்க எல்லாருமே அப்பதான் தூங்கி எழுதுக்குறாங்க. அப்படி தூங்கி எழுந்த உடனே இந்த டங்க் யாரோ பார்த்துட்டு அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த ஓப்பு நல்லா முடியெல்லாம் விரிச்சு போட்டு பேய்மான்னு நின்றுருக்காங்க. அதுவும் முடி பாருங்களேன் எவ்வளவு நீளமா இருக்குது. ஏமா அடியே என்னடி இது முடியால பொதாராடி, இவ்வளவு பெரிய முடியா இவ்வளவு நாளா முடிஞ்சு வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் முடிய விடுங்க, அங்க பாருங்க ஆயா முடி வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. பார்த்தா அந்த பறவை வந்துட்டு இருக்கு, அந்த பெட்டு பாவம் பல இடிகளை வாங்கி நல்லா தீஞ்சு போய் வந்திருக்கு. வந்ததும் ஆயா கிட்ட அவங்க இருக்க இடத்த வந்து சொல்லிருது. இதை கேட்டு ஆயா வந்துட்டு அவங்க அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்ட, சரி ஓகே இப்போ என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் கேட்கேன். அதை நான் சொல்ல மாட்டேன், என் அம்மா தண்டர் கேர்ள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த ஆயாக்கு இங்க ஒரு மாஸ் சீன் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஆயா அதோட ட்ரெஸ்ஸை கிழிக்கும், உள்ள பாத்தீங்க அப்படின்னா 6 பேக்ஸ். இந்த சீன் செம்மையா இருக்கும். ஆயா உன்னை சிரிப்பாயான்னு நினைச்சோம், இப்படி 6 பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்க நெருப்பாயான்னு இப்பதாங்க தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஆயா வந்துட்டு சரி வாங்க அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்ன விண்டோவா இல்ல மந்திரமா இல்ல வேற என்ன, நம்மளாம் ஒத்துமையா இருக்கிறதா, இல்லவே இல்ல, இப்ப நமக்கு தேவை எல்லாருக்கும் ஒரு மாசான ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயா கையில கலர் பொடி எடுத்து எல்லாரும் மூஞ்சில அடிச்சு, இப்ப எல்லாருக்கும் வேற ஒரு பேரு, நம்ம குட்டி பொண்ணு சாண்டியோட பேரு சீக்கர், ஈப்போட பேரு ஃபயர் ஹார்ட், நம்ம ஆகாவோட பேரு பிளட் ஹார்ன், டங்கோட பேரு டங்க், இந்த டான் பொண்ணோட பேரு சன்செட், அப்புறம் ஃபைனலா அந்த முடியெல்லாம் விரிச்சு போட்டிருக்காங்க இவளோட பேரு பாக் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புதுசா பேர் வச்சு அங்கிருந்து இங்க ரெஸ்கியூ பண்றதுக்காக கிளம்ப. அதே நேரம் அந்த பக்கம் அந்த கோயிலை காட்டுறாங்க. கோகையா அரிபரியா இருக்கு, ஏன்னா இன்னைக்குதான் ரெட் மூணு, அந்த மாஸ்டர் வரப்போது குரங்கு எல்லாமே ஆரவாரம் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த 3 பேரையும் காட்டுறாங்க. பார்த்தா இவங்க 3 பேரையும் வாழைப்பழம் மாதிரி பண்ணி ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்காங்க அந்த மான்ஸ்டருக்காக. இங்க இருக்க வந்துட்டு இப்படி நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்காக நானே வாழைப்பழம் ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல, என் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ இந்த ஆள் வந்துட்டு அட ஒடியா உன் மேல மட்டும் தப்பு இல்ல, என் மேலேயும் தப்பு இருக்குது, நானும் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல நான் கையே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அப்ப காய் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப சாக போறேன், ஆனா அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, இப்ப என்னோட நடப்பு முழுக்க ஈப்பு மேலதான் இருக்கு, இது பேர் தான் லவ் அப்படின்னு சொல்ல, அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மிருகம் வந்துருச்சு போல, அது அப்படியே கத்தின்னு வந்துட்டு இருக்கு. யோ என்னையும் அது இவ்வளவு பெருசா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த குரங்கு எல்லாமே ஓடி போய் ஒளிஞ்சுக்குதுங்க. அப்ப அப்படியே அந்த மான்ஸ்டர் மேல எந்திரிக்குது, பார்த்தா முள்ள மன்றி மாதிரியே இருக்குது. அப்படியே இப்ப தலையை தூக்கி மேல பாக்குது, பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்குது. யோ என்ன அது இவ்வளவு கியூட்டான மான்ஸ்டர் நான் பார்த்ததே இல்லையா, ஐ ஜிச்சிக்கு புச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அப்படியே அந்த தலையை தூக்குது. பார்த்தா இதுவும் குரங்கு தான், கிங்காங் மாதிரி இருக்குது. அப்படியே அது ஒரு கத்து அவ்வளவுதான், இவங்க 3 பேரை கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த குரங்கு வந்துட்டு இவங்க 3 பேரையும் அலைக்கா தூக்கி வாய்க்குள்ள போட போகும்போது அப்ப அந்த சைடு இருந்து ஒரு சவுண்டு லைக் இந்த மாதிரி
யான்னு பார்த்தா நம்ம ஃபேமிலி ஒரு மாசான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா தண்டர் சிஸ்டர்ஸ் தான். இந்த குரங்கை பார்த்துட்டு வத்தா என்னமா இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு சொல்ல, எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி போறோம் குரங்கை தாக்குறோம் அந்த 3 பேரையும் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயா வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்ல, அப்ப அந்த ஹெட்டு குரங்கு இருந்துச்சு பாத்தீங்களா, அது பக்கத்துல இருக்க இன்னொரு குரங்கோட தொப்பையில அடிச்சு போயிட்டு அவங்கள தடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குரங்கு எல்லாத்தையுமே அமுச்சு விட, இப்போ இந்த இடத்துல ஒரு செம்ம ஃபைட் சீன் ஒன்று இருக்கு. இவங்கெல்லாம் குரங்கை போட்டு தூக்கி தூர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த குரங்குல தூக்கி தூர் வாரிட்டு இருக்கேன். இந்த குரங்கு வந்துட்டு இவங்க 3 பேர் எடுத்து லபுக்குன்னு வாயில போட்டுக்குது. அப்போ நாயை வந்துட்டு அதோட முடியை அமுச்சு விட, இந்த முடி அதோட மூக்குக்குள்ள போயிட்டு அப்படியே கிச்சு கிச்சு மூட்டேன், அது வந்துட்டு தும்பிடுது. அந்த தும்பினதுல இவங்க 3 பேர் வந்து விழுந்துறாங்க. கரெக்டாக அந்த பவுலுக்குள்ளேயே வந்து விழுந்துறாங்க. உடனே அந்த ஃபைட்டர் உல்ஃப் இருந்துச்சுல, அது அதோட வெப்பை விட்டு அந்த பவுலை பிடிச்சி நிறுத்தினே ஓட, பின்னாடி அந்த குரங்கு வந்துட்டு இந்த பவுலை சேஸ் பண்ணிக்கிட்டே வருது. அப்போ கரெக்டாக குறுக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த குரங்கு வந்து டைவர்ட் பண்ண, அந்த கேப் யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு அந்த 3 பேர் இழுத்துட்டு வெளியே போறாங்க. அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பவுல் ஒரு சின்னதாக ஒரு கல் மேலே ஏறினத்துல மற்ற 2 பேரும் பறந்துடுறாங்க. இந்த காய் மட்டும் தான் இருக்கான். இருங்கப்பா 2 பேர் விழுந்துட்டாங்க கீழே அப்படின்னு சொல்ல, இதை வந்துட்டு இவங்க கேட்காம இழுத்துன்னு போயினே இருக்க. அப்படியே அந்த பக்கம் 2 பேர் கீழே விழுந்ததுல அந்த ஃபில்லுக்கு வந்துட்டு கால் அடிபட்டுருது. ஸோ என்னால் இங்கேருந்து வர முடியாது, நீ போ, நீங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல, இல்ல ப்ரோ நீ இல்லாம நான் இங்கேருந்து போக மாட்டேன், எழுந்துக்கோ உன்னால முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்ல, ப்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ப்ரோ அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் 2 பேருக்குள்ளே ஜிங்க் ஆயிக்குது. கட்டி பிடிச்சின்னு நம்ம 2 பேரும் பனானா ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருக்கு இடையே பாசமலை பொழிஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் அந்த ஆளோட பொண்ணு உயிரை கையில பிடிச்சின்னு அந்த குரங்கையில மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த எலும்பா ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் எல்லாருமே ஒரு வழியா அந்த குகையை விட்டு வெளியே வந்துறாங்க. வெளியே வந்து பவுல பார்த்தா ஒண்ணுமே இல்ல, என்னடி இது 3 பேரையும் காணோம் அப்படின்னு சொல்ல, அப்ப பார்த்தா உள்ள இருந்து 2 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவனுங்க 2 பேர் தான். கர்க்கு வந்துட்டு இந்த ஃபில்ல தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு, ரொமான்ஸ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப 2 பேருக்கு இடையிலயும் அப்படி ஒரு ஃபீல் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் பேர் பாத்தீங்கன்னா பனானா ப்ரோஸா. இவங்க 2 பேர் வந்து எல்லாரும் வந்தாச்சு இல்ல ஓகே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நம்ம ஹீப்போவும் காயம் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம காயம் வந்துட்டு அப்படியே பவுல் வந்து ஜம்ப் பண்ணான்னு அடிக்குது. அப்படியே உள்ள காட்டுறாங்க. அவ்வளவுதான் அந்த குரங்கு ஹீரோயின் கிட்ட பிடிக்க போகும்போது அப்ப கொடுக்குறான் நம்ம காய் என்ட்ரி. அப்படியே டார்சன் மாதிரியே பறந்து வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கினு அங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு டைனோசர் ஸ்கல் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கு மேல 2 பேர் ஜம்ப் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு டைனோசர் ஸ்கல் ஒன்று இருக்கு. அது கீழே ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஹைட்டா இருக்கிறதுனால இந்த குரங்கால பிடிக்க முடியல. அப்பதான் இது ஒன்று பண்ணுது பாருங்க, அங்க சுத்தி இருக்க அந்த செவுத்தை போய் இடிக்க, இப்படி இடிக்கிறதுனால அந்த ஸ்கல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே இருக்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு சொல்றான், எங்க பாரு நம்ம எப்படி இருந்தாலும் சாக தான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னோட வாழ்க்கை முழுக்க என் அப்பா அம்மா சொன்ன அந்த டுமாரோவை தேடி என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, அது டுமாரோன்றது ஒரு இடம் கிடையாது, டுமாரோன்றது ட்ரூ லவ். அதை தான் என் அப்பா அம்மா என்னை தேட சொல்லியிருக்காங்க. என்னோட ட்ரூ லவ் வேற யாரும் இல்லை, நீதான் என்னோட டுமாரோவே நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ண. ஒரு பக்கம் அந்த குரங்கு வந்துட்டு அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு பிடிக்க வந்துருது. அப்ப கொடுக்குறாங்க நம்ம ஃபேமிலி என்ட்ரி. நல்லா பெரிய பெரிய கல்லா எடுத்துன்னு வந்து இந்த குரங்கோட மூஞ்சில அடிக்க, அவ்வளவுதான் குரங்கு வெறி பிடிச்சிருது. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு இப்ப அவங்க எல்லாருமே பிடிக்க ட்ரை பண்ண, அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, இதான் கரெக்டான டைம், இந்த ஸ்கல்ல மட்டும் எப்படியாவது அது தலைமையில தள்ளி விட்டோம் அப்படின்னா அந்த குரங்கு போயிட்டு அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்துரும் அப்படின்னு சொல்ல, ஆனா எப்படிமா இவ்வளவு பெருசா அது மண்டை மேல போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதான் ஹார்ட். இப்ப கூட நீ ஹார்ட்டா தான் இருக்க அப்படின்றான். ஹீட்டடா ஃபயர், நம்ம எப்படியாவது நெருப்பு மூட்டி இந்த ரோப் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கல்லு கரெக்டா போய் அது மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்ல, உடனே 2 பேர் சேர்ந்து அந்த இடத்துல நெருப்பு மூட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்கள் எல்லாம் எரிஞ்சு போக கரெக்டா அந்த ஸ்கல்லு புடிங்கிட்டு அதோட மண்டை மேலே விழுந்து அந்த குரங்கு அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்துது. அப்போ இவங்க 2 பேரும் கரெக்டா ஒரு பிரான்ச்சை பிடிச்சி தொங்கிக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதை வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. கூடவே இந்த மங்கீஸ் எல்லாம் இதுக்கு மேல நாங்க யாருமே லேபர் கிடையாது, எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கீஸ் எல்லாமே ஆரவாரம் பண்ணிட்டு இருக்க கடைசியா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே திரும்பவும் அந்த வீட்டுக்கே போறாங்க. ஆனா இந்த டைமே சுத்தி எந்த வாழும் இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. இதுக்கு மேல யாரும் அடைஞ்சு வாழ போறதில்ல, யாரு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அந்த மங்கீஸ் எல்லாமே இந்த இடத்துக்கே வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம அது கூடவே அந்த ஃபைட்டர் உல்ஃப்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு இவங்களோட வந்து வாழ ஆரம்பிச்சிருதுங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த மங்கீஸ் கிட்ட அதோட லாங்குவேஜ் வந்து கத்துட்டு இருக்காங்க. நல்லா பொக்கு பொக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சி மிஞ்சா குத்திட்டு இருக்க அந்த குரங்கு. அதுக்கப்புறம் நம்ம காயும் நம்ம ஹீப்போ வந்துட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு தனிமையான ஒரு பிரைவேட்டான வாழ்க்கையை வாழ்றதுக்காக கிளம்புறாங்க. கர்க்கு வந்துட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு பொண்ணு போறான்னு சொல்லிட்டு. ஆனா எங்க போறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு தான் போறாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த ஆள் உட்காந்து கதறி எழுதிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த ஆயாவோட ஹேர் ஸ்டைல் பாருங்க, நல்லா மஞ்சள் கலர்ல புதுசா ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்குது. ஆயா இதாவது முடியா இல்ல வேற எதுவும் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு விலங்கு தான், அதை எடுத்து கவுத்தி வச்சுட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல ஹாப்பியா வாழ போறாங்க. ஸோ இப்படியே இந்த படம் முடியும். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அப்புறம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன் மூவியோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.